எப்பவுமே அது சினிமாவில் இயற்கை. நமக்கு வயசு ஏற ஏற சின்ன ஆளுங்களை வச்சு பாட வைக்கிறது. அப்ப நம்மளும் யூஸ் ஆகும். தெரியும். அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்கும் படத்துல. என்னப்பா அந்த நீங்க எல்லாம் பாட்டு ரசிச்சதுக்கு காரணம் அந்த வாய்ஸ் தான், குரல் தான், இளமை சின்ன பசங்க குரல் தான். அது என்னையே சின்னவன் ஆக்கி, சின்ன வயசாக்கி, அதே யூத் ஆக்கா தேவான்றது காரணம் வாய்ஸ், வரி, மேகனுடைய வரி. எல்லா பாட்டும் அற்புதமா எழுதுவார் அவர். ஆனா எங்க கம்போசிங் ஒரு கம்போசிங் மாதிரியே தெரியாது, ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும். நாங்க கம்போஸ் பண்றது கொஞ்ச நேரம் தான். ஊர் கதை, உலக கதை, இத பேசி நாங்க முதல்ல சந்தோஷம் பண்ணணும். எப்பவுமே படைக்கிறவங்க சந்தோஷப்பட்டதான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நம்ம ரொம்ப அப்படி மகத்தை வச்சு சீரியஸா இருந்தா மக்கள் அவங்களும் சீரியஸா பயக்காம போயிடுவாங்க. இந்த எல்லாமே எல்லாரும் நல்லா நடிச்சாங்க. நம்ம ராஜசிம்மன் அவர்கள் படத்துல என்ன கர்றர். நான் முதல்ல பண்ற 6 படமே இந்த படம் தான். 410 படத்துல முதல் படம் இந்த படம் பண்றேன். நான் இவ்வளவு படங்கள் பண்ணி எனக்கு ஒரு 6 படம் பண்ணவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இனி பண்ணிட்டு அந்த படமும் பண்ணியிருக்கேன். ஆனா படம் நல்ல படங்கள். நான் மேடையில பேசுறேன் அதுக்காக சொல்லல. படத்துல சீன் இருந்தாதான் மியூசிக்கே வரும். ஒரு ரீரிகார்டிங் பண்ணும்போது அவ்வளவு கர்ரரா நம்ம பண்றோம்னா, படத்துல பண்ணவங்க ஒர்க் பண்ணவங்க அப்படி பண்ணாங்க. அவர் ராஜசிம்மன் ஆகட்டும், இன்னொரு எல்லாருமே, எல்லா நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நான் படத்துல பார்த்தவங்க இருக்காங்க. அந்த ஒரு பாய் நடிச்சவர் நம்ம எல்லாரும் நல்லா. அது நம்ம பேரரசு அவர்கள் சொன்ன மாதிரிங்க, முதலாளி இந்த படத்துல ஜெயிக்கணும், அவருக்கு நல்ல லாபம் வரணும்னு எல்லாம் மனசார நினைச்சுக்கிட்டு உழைச்சா இந்த படம் மிகப்பெரிய